வணக்கம். நான் விஆ டியூஷன் ரேவதி மினல் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்சிஸ்டன்சி பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்ன? விடாமுயற்சி. ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து விடாமுயற்சியோடு அந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த விஷயத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கும். சரி, இதை உங்களுடைய குழந்தைகளில் எந்த ஏஜில் அவங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணணும்? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போது நீங்கள் சடனாக வந்து ஒரு 10th படிக்கிற குழந்தைகிட்ட வந்துட்டு நீ இப்போ போர்டு எக்ஸாம் எழுதுற, நீ கன்சிஸ்டன்ஸாக படிக்கணும், அப்போ தான் நீ மார்க் வாங்குவ அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாக? இல்லை அட் த ஏஜ் ஆஃப் அவங்க வந்து 5-6 இருக்கும் போதே கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்ன, அது ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னா அதை தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத நீங்கள் அந்த வயசில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தா தானே நீங்கள் 10th-லையோ 12th-லையோ அவங்கக்கிட்ட ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். அப்போ இங்கே ஒரு இமேஜினேஷன். இப்போ 5 or 6 ஏஜில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னா அஸ் அ பேரண்ட்டாக உங்களால் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியல. பட் அஸ் அ டீச்சர்ஸாக அவங்களால இதை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நீங்கள் டீச்சராக இருந்தால் அட் த ஏஜ் ஆஃப் 5 or 6 நீங்கள் உங்களுடைய கிளாஸ் குழந்தைகளுக்கு என்ன மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் என்ன இந்த கேள்வி கேட்டிங்கன்னா, நான் ஒரு டீச்சராக இருந்திருந்தா அதை எப்படி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன்னு என்னோடய வே ஆஃப் ஸ்டைலில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஓகேவா இருக்கான்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ ஒரு எல்கேஜி யூகேஜி ஒரு 5 or 6 இயர்ஸில் இருக்கிற ஒரு குழந்தையோட கிளாஸ் ரூமுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கக்கிட்ட மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே நியூ ஐட்டம்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னாலே அவங்களோட டிமாண்டே என்னென்னா, எனக்கு ஒரு புது பென்சில் வாங்கி கொடுத்தா தான் நான் போவேன், ஒரு புது எரேசர் வாங்கி கொடுத்தா தான் நான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த டீச்சர் அஸ் அ டீச்சராக இப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம்? சரி, நீ வந்து கன்சிஸ்டண்ட்டாக பேரோ ஒரு குழந்தை பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு ஒரு குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஹேபிட் இருக்கும். இதை நீங்கள் ஆஸ் அ பேரண்ட்டாக எல்லாருமே கடந்து வந்திருப்பீங்க. என்னென்னா, ஒரு புது பென்சில் நம்ம வாங்கி கொடுக்குறோம், புது ஷார்ப்னர் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அதை கன்சிஸ்டண்ட்டாக என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க? ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீ வந்து யாராவது ஒரு குழந்தை பேரை சொல்லிட்டு நீ வந்து கன்சிஸ்டண்ட்டாக நீ வந்து அந்த பென்சிலை ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருக்க, நீ அந்த கன்சிஸ்டண்ட்டாக நீ எரேசரை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த குழந்தைக்கு அந்த டீச்சர் நினைக்கிறாங்க, ஓகே கன்சிஸ்டண்ட்னா தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்கிறதுன்னு அந்த குழந்தை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அன்றைக்கி கிளாஸும் முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் டே வர்றாங்க. எப்பயுமே வந்து எலிமெண்ட்ரி லெவலெல்லாம் என்ன பண்ணுவோம், எலிமெண்ட்ரின்னு இல்லை எல்லா இதுலேயுமே வந்து எப்படின்னா முதல் நாள் கிளாஸில் என்ன நம்ம அந்த டீச்சர் வந்து நடத்தியிருக்காங்களோ அதை நெக்ஸ்ட் டே வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி அந்த டீச்சரோட எக்ஸ்பெக்டேஷனும் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, கன்சிஸ்டன்சினா என்ன அப்படின்னா, அந்த கிளாஸில் இருக்க குழந்தை ஏதாவது ஒரு குழந்தையாவது வந்து அது வந்து ஒரு விஷயத்தை நம்ம கீப் ஆன் செய்கிறது, இல்லை விடாமுயற்சியோடு செய்கிறது அப்படின்னு சொல்லும்னு நினச்சி தான் அதை அந்த ஆன்சரை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் அந்த டீச்சர் அந்த கொஸ்டினை கேட்குறாங்க. பட் அன்எக்ஸ்பெக்டட்லி அவங்களுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு அப்படின்னா, கண்டினியூஸாக ஷார்ப் பண்ணிக்கிட்டே பென்சிலை ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் கன்சிஸ்டன்சி அப்படின்னு குழந்தை சொல்லிடுச்சு. இந்த டீச்சர் வந்து கொஞ்சம் கூட வந்து அந்த விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ரிப்ளைவை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிடுச்சு. ஒரு குழந்தைகிட்ட கேட்குறாங்க, உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கன்சிஸ்டன்சினா என்ன? அந்த குழந்தை சொல்லிடுச்சு, கண்டினியூஸாக நான் எரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் வந்துட்டு கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ அஸ் அ டீச்சராக இந்த கொஸ்டினை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்க? இதைத்தான் உங்களை நான் கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கன்னு சொன்னேன். பட் நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னா, கன்சிஸ்டண்ட்டாக நீ அந்த பென்சிலை ஷார்ப் பண்ணுறதுக்கு பதிலாக கன்சிஸ்டண்ட்டாக நீ ஒரு விஷயத்தை எழுதி எழுதி பார்த்து அதை பழகும் போது அது உனக்கு வெற்றி கொடுத்துரும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? தேங்க்யூ.